ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீதமுள்ள சாதத்தை வச்சு ஒரு கட்லெட் மாதிரி பண்ண போகிறோம். தேவையான பொருள்: 1 கப் சாதம், 1 கப் ஆனியன், சின்ன கேரட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அரிசி மாவு 1 கப். இப்போது சாதத்தை ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். அடுத்து அந்த ஆனியன் அதில் சேர்த்துக்கிடலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 1 கப் சொன்னேன் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. கேரட், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம் கையை வச்சு. தண்ணியெல்லாம் இதுக்கு சேர்க்க வேண்டாம். லைட்டாக பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிடுவோம், ஏன்னா கிறிஸ்பியாக கிடைக்கணும்ல, அதுக்காக. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, அவ்வளோதான். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா சாதத்தை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அதை வடை மாதிரி நம்ம தட்டி தட்டி எடுத்துக்கலாம். வடை மாதிரி இப்படி தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு தோசை தவா அதில் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் லேசாக அப்ளை பண்ணியிருக்கு. இப்போ தட்டி வச்ச வடையை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. அடுத்த பக்கமும் அதே மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ மீதமுள்ளதெல்லாம் நம்ம பாருங்கள் அதே மாதிரி தட்டி தட்டி வச்சுருக்கோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிக்கலாம். சாதம் மீதி இருந்தால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம், தேவைன்னா எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.